Student, 12th standard, chapter 5, exercise 5.2, sum number 1. Find the equation of the parabola in each of the given below. Okay, first, ஒரு பேரபோலோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. அது என்ன கண்டிஷன் தான், ஜஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு பேரபோலா. நமக்கு பேரபோலா தெரியும், 4 டைப்ஸ் இருக்குது. பேரபோலா, அப்வேர்டு, டவுன்வேர்டு, லெஃப்ட், ரைட், 4 பேரபோலா. அப்போ நமக்கு ஃபோக்கஸ் டைரக்டர்ஸ் வச்சு நான் பேரபோலா நான் லெஃப்ட்ல இருக்குமா ரைட்ல அப்வேர்டு டவுன்வேர்டுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதை நான் ஃபைண்ட் பண்ணாதான் நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 5 0 1 -1. இப்போ நான் 4,0 ஃபோக்கஸ் இருக்கும், 4,0 டைரக்டர்ஸ் இருக்கு நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு -4. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு -4,0 இது இசட் நோட் பண்ணிக்க. ஃபோக்கஸ் எப்படின்னா பேரபோலா ஃபோக்கஸை ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஃபோக்கஸ் பார்த்த மாதிரி தான் நமக்கு பேரபோலா இருக்கும். அப்போ நான் பேரபோலா எடுப்போம் நமக்கு ஃபோக்கஸ் சைடு இருக்கா. அப்போ தேர்ஃபோர் பேரபோலானா ஓப்பன் ரைட் சைடு, எந்த சைடு ரைட் சைடு இருக்குது. ஓகேவா, எங்கே ஃபோக்கஸ் இருக்குது அந்த சைடு தான் நமக்கு பேரபோலா ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அப்போ ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறது பேரபோலா ஓப்பன் ரைட் சைடு. ரைட் என்ன ஃபார்ம்லாம் y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a x - h இந்த வைக்கவா. இப்போ நமக்கு h, k ஜஸ்ட் வெர்டெக்ஸ் வைக்கவா, சென்டர் பாயிண்ட் வைக்கவா, வெர்டெக்ஸ் பாயிண்ட். இப்போ மிட் ஃபர்ஸ்ட் அது என்ன 0 0 மேக்ஸிமம் 0 0 செக் பண்ணி பார்த்தோம். இந்த ஃபோக்கஸுக்கும் இசட்டுக்குன்னா நமக்கு சென்டர் பாயிண்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட் என்ன பண்ணலாம், x1 + x2/2 y1 + y2/2. இது x1 y1 x2 y2ன்னு எடுத்துங்க. ஓகே, அப்போ x1 + x1 4a x2 -2/2 0,0 தான் வரும். ஓகே சரி, ஓகே. அப்போ வெர்டெக்ஸ் h, k 0 0 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். செகண்ட் நான் ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வரும். இந்த இசட்டுக்கும் இந்த எஃப்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் என்ன ஃபார்முலா, ரெண்டு நம்ம 11th படிச்சிருப்போம். √of x2 - x1 ஹோல் ஸ்கொயர் + y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது x1 எடுத்துங்க, இது y1 x2 y2. ஓகே, அப்போ -4 ஹோல் ஸ்கொயர் y2 x2 நமக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ -8 -8 ஸ்கொயர் பண்ணால் 64 வரும் 8. இப்போ எஃப்எஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இந்த சென்டர் வெர்டெக்ஸ் இந்த சென்டர்லேருந்து இந்த இசருக்கு ஏ, ஏன்னா எக்ஸ் கூட ஏ தான் நமக்கு டைரக்டிஸ். அது ஃபோக்கஸ்க்கு டிஸ்டன்ஸ் தரேன். ஓகேவா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ நான் ஃபோக்கஸ் தரேன் எஃப் ஆஃப் a, 0. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஏ, a + a 2a. அப்போ டிஸ்டன்ஸ் தரேன் 2a. அப்போ 2a = 8னா a = 4. இந்த 2a இந்த சென்டர் பாயிண்ட் இந்த டைரக்டிஸ்க்கு ஏ, இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு ஃபோக்கஸ்க்கு ஏ + a 2a. அப்போ 2a = 8னா a = 4. அப்போ ஏ வேல்யூ தெரியும் நமக்கு, வெர்டெக்ஸ் வேல்யூ தெரியும். ஓகேவா, அப்போ எடுத்து சப்ஜெக்ட் பண்ணலாம் ஃபார்முலா. தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா k வேல்யூ என்ன 0, x வேல்யூ நமக்கு 0. அப்போ சப்ஜெக்ட் பண்ணு y - 0 ஹோல் ஸ்கொயர் 4 × 4, a வேல்யூ 4 × x - 0. அப்போ y ஸ்கொயர் 4 × 4 16x. அப்போ தேர்ஃபோர் ஃபோக்கஸ் 4,0 டைரக்ட்ஸ் x = -4 ஓட பேரபோலாவோட ஈக்குவேஷன் வரும் y ஸ்கொயர் = 16x தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் நம்பர் 1ல செகண்ட் சம். அது சேம் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க, ஒரு பாயிண்ட் பேரபோலா பாஸ் ஆகுது. பாஸ் பண்ணா அந்த சிமெட்ரிக் அபோட் தி சிமெட்ரிக் ஆக்சிஸ்னா கொடுத்தாங்க y ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க. அப்போ சிமெட்ரிக் அபோட் தி y ஆக்சிஸ்னா அந்த பேரபோலா y ஆக்சிஸ்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போ ஈஸியா நம்பர் அந்த பேரபோலா எந்த ஃபார்மேட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, y ஆக்சிஸ்ல இருக்குது. சரி, ஓகே. y ஆக்சிஸ்ல இருக்குன்னா நமக்கு y ஆக்சிஸ்ல எந்த ஃபார்மேட் நமக்கு அப்பர் இருக்குமா டவுன் இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ டவுன் அந்த பாயிண்ட் எங்க பாஸ் பண்ணிட்டாங்க 2, -3. அப்போ 2 எங்க இருக்கும், இங்க இருக்கும், yக்கு -3. அப்போ கம்பல்சரி என்ன வரும், டவுன்வர்ட்ல தான் பேரபோலா இருக்கும். ஓகே, இது டவுட்டுக்கு நமக்கு. நெக்ஸ்ட் பேரபோலா சிமெட்ரிக் அபவுட் த y ஆக்சிஸ்ல பேரபோலா கம்பல்சரி தெரியும். அதை டவுன்வர்டா அப்வர்டுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன் இருந்தாங்க, ஒரு பாயிண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க பேரபோலா மேல. அந்த பேரபோலா மேல பாயிண்ட் பண்ணும்போது 2, -3 என்ற பாயிண்ட் பாஸ் பண்றாங்க. அப்போ 2 இங்க இருக்குது, yக்கு -3 பாயிண்ட் வரும், இங்க வரும். இப்போ கம்பல்சரி நமக்கு என்ன வரும், அப்போ டவுன்ல இருந்தா நமக்கு பாயிண்ட் பாஸ் ஆகும், அப்வர்ட்ல இங்க வராது நமக்கு. அப்போ டவுன்வர்ட்ல பேரபோலா கம்பல்சரி ஃபார்ம் ஆகுது. Therefore the parabola open downward. Downward என்ன போலாம், x - h whole square = -4a y - k. ஓகேவா. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் கம்பல்சரி 0 0, ஏன்னா சிமெட்ரிக் அபோட் சிமெட்ரிக் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல கண்டிப்பா 0 0 தான் கன்ஃபார்ம் ஃபார்ம் ஆகும். இப்போ 0 போட்டுங்க, இதுக்கு 0, k க்கு 0 யூஸ் பண்ணா x = -4ay. இது ஈக்குவேஷன் 1.
ஓகே, நம்ம ஒரு பேரபோலா மேல ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா பாஸ் பண்ணாங்கன்னா அந்த பாயிண்ட் அந்த பேரபோலா மேல கம்பல்சரி இருந்ததுன்னா நமக்கு அந்த பேரபோலா ஈக்குவேஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணலாம் அந்த பாயிண்ட். இப்போ கம்பல்சரி பாயிண்ட் எப்படி இருக்குது, பேரபோலா மேல தான் இருக்குது. பேரபோலா ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது -4ay. அப்போ ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் ஒன்னுக்கு வந்து இந்த பாயிண்ட் எடுத்து நான் சப்ஜெக்ட் பண்றோம். இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு சப்ஜெக்ட் பண்ணி ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். அப்போ நான் 2 ஸ்கொயர் பண்ணா 4 -4a எப்படி இருக்கும், இந்த ஒய்க்கு -3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 12a. அப்போ ஏக்கு என்ன வரும் 4/12 சிம்ப்ளை பண்ணா 1 டைம்ஸ் இதை 3 டைம்ஸ். ஃபோர்த் டேபிளில் 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். அப்போ ஏக்குன்னா 1/3. இது ஏ வேல்யூ வடியில் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 ஏக்கு வந்து 1/3 × ஒய். இது 3 இது இதோட கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே இது டிவைட் 3 இங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 3x² ஈக்குவல் டு -4y. இதான் நமக்கு என்ன இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட பேரபோலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல தேர்ட் கொஸ்டின் அதே சேம் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. வெர்டெக்ஸ் 1, -2 கொடுத்துறாங்க. ஃபோக்கஸ் 4, -2 கொடுத்து இந்த 2 ஃபார்ம் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ பேரபோலா 4 டைப்ஸ் எழுதுறோம், அப் டவுன் லெஃப்ட் ரைட். இது பேரபோலா எந்த சைடு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் 1, -2 1 -2 இருக்குது. ஃபோக்கஸ் வந்து 4, 2. அப்போ வெர்டெக்ஸ் என்ன நமக்கு, அப்போ வெர்டெக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ பேரபோலா கம்பல்சரி நேரம் அப்போ இவர் அப்வேர்டும் வராது டவுன்ல வராது நமக்கு. ஏன்னா வெர்டெக்ஸ் வந்து நேரம் ஃபோக்கஸை பார்த்த மாதிரி தான் வெர்டெக்ஸ் இருக்கும். அப்போ கரெக்டாக நமக்கு அப்போ எப்படி பேரபோலா நமக்கு ரைட் வேல தான் பேரபோலா இருக்கும். எப்போ நமக்கு பேரபோலா நமக்கு ஃபோக்கஸ்னா இது வெர்டெக்ஸ்னா இங்கே ஃபோக்கஸ் இருக்கும். அது கம்பல்சரி நமக்கு இங்கே வெட்னா இங்கே ஃபோக்கஸ்னா எப்பவுமே பேரபோலாவுக்குனா பேரபோலாக்குனா உள்ள நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ கம்பல்சரி நமக்குன்னா இப்போ வெர்டெக்ஸ் இங்கே இருக்கு நமக்கு ஃபோக்கஸ் பார்த்த மாதிரி தான். அப்போ தேர்வு ஓப்பன் ஆகும். அந்த பேரபோலா ஓப்பன் ரைட் வேல இருக்குன்னு கம்பல்சரி ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் ரைட் வேல் ஃபார்ம்ல தெரியும் y - k ஹோல் ஸ்கொயர் கூட 4a × x - h. வெர்டெக்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ 0 0 எடுத்துக்கலாம். வெர்டெக்ஸ் அவனே கொஸ்டின் கொடுத்துட்டான் 1, -2. அப்போ என்ன ஹெச்க்கு 1 யூஸ் பண்ணுறதுக்கு கேக்கு வந்து -2. அப்போ நெக்ஸ்ட் நான் y மைனஸ் பிளஸ் y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 4a × x - h என்னது 1. அப்போ ஓகே, இது ஈக்குவேஷன் 1. இப்போ ஏ வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் அதான் நமக்கு பேரபோலாவோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ்க்கு ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறாங்க. நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும், x2 - x1 ஹோல் ஸ்கொயர் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இது x1 எடுத்துக்க y1, இது x2 y2 எடுத்துக்க ஃபோக்கஸ். ஓகே, அப்போ 4 - 1 ஹோல் ஸ்கொயர் கொட்டு -2 நெக்ஸ்ட் மைனஸ் பிளஸ் ஆயிடும். இது ஃபுல்லா 0 ஆயிடுமா. ஓகே, அப்போ 4ல 1 பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9 √3. இப்போ வெர்டெக்ஸுக்கும் அப்போ நான் ஃபோக்கஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு a, 0னா ஃபோக்கஸ் நம்ம. அப்போ என்ன எவ்வளோ நமக்கு வெர்டெக்ஸுக்கு ஃபோக்கஸ் a. அப்போ a = நமக்கு நமக்கு இது வெர்டெக்ஸ்னா ஃபோக்கஸ்ங்கிறோம் f of a, 0. அப்போ வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் a. ஓகே, இதுதான் நமக்கு ஏன்னு ஃபார்ம் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் a க்கு 3னா அப்போ a வேல்யூ வெளியில சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1ல y + 2 ஹோல் ஸ்கொயர் = 4 × 3 x - 1 4 × 3 12 x - 1. இதான் நமக்கு என்ன வரும் வெர்டெக்ஸ் ஃபோக்கஸை ஃபார்ம் பண்ணி பேரபோலாவோட ஜெனரல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல ஃபோர்த் சம் அதே சேம் எண்ட் பாயிண்ட் ஆஃப் த லேட்டெக்ஸ் ரெக்டம் 4, -8 and 4, 8 கொடுத்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா கேக்குறாங்க. ஃபோர்த் கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், xல 2 4 8 அதே மாதிரி 2 4 8 மைனஸ் இங்க சரினா மைனஸ் பிளஸ் 4, 8 இங்க இருக்கும் நமக்கு. இங்க 4, -8 இங்க இருக்கும். இது நம்ம இதான் பேரபோலா. ஓகே, அப்போ கன்ஃபார்ம் நமக்கு பேரபோலா ரைட் வேல்னு கன்ஃபார்ம் ஆயிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு இது பேரபோலா ரைட் வேடு வெர்டெக்ஸ் 0, 0 தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எல்ஆர் வேல்யூ கொஸ்டின் தான். எல்ஆர் டோட்டல் இந்த எண்டிங்கும் இந்த எண்டிங் இந்த 2 எண்டிங்கோட பாயிண்ட் தான் பேரபோலாவோட 2 எண்டிங் பாயிண்ட் தான் லேட்டெக்ஸ் ரெக்டம். ஓகே, அப்போ எல்லாரும் ஃபார்முலா தெரியும் நமக்கு 4a நம்ம டேரக்டா சரி எந்த பேரபோலா இருந்தாலும் ஓப்பன் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அப்வேர்டு டவுன்வேர்டு இருந்தாலும் எல்எல்ஆர் நமக்கு நேரம் 4a தான் காமன் ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஓப்பன் ரைட் வேர்டு தெரியும். y - k ஹோல் ஸ்கொயர் = 4a x - வெர்டெக்ஸ் நமக்கு நேரம் 0, 0. ஓகே, அப்போ எக்ஸுக்கு நேரம்
இப்போ k உடைய வேல்யூ 0, h உடைய வேல்யூ 0. அப்போ யூஸ் பண்ணுங்க y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ எனக்கு எல்லுக்கும் எம்முக்குள்ள நமக்கு என்ன வரும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இது x1 எடுத்துங்க, இது y1, இது x2 y2. 4 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -8. இங்கே என்ன வரும் y1க்கு -8. இப்போ -16 ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். 16 ஸ்கொயர் எப்படி சொல்லலாம்? 16 சொல்லலாம். திரும்பி நம்பரும் ஸ்கொயர் பண்ணி திரும்பி ரூட் எடுத்தாலும் அதே சேம் தான் வரப்போகுது. அப்போ 16 ஸ்கொயர் 16 சொல்லலாம். அப்போ 16 நமக்கு ஸ்கொயர் ரூட் 16 நமக்கு கேன்சல் ஆகிடும். வேணா இப்படி யூஸ் பண்ணிக்க. அப்போ நெக்ஸ்ட்டு 16 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகணும், 16 ஆகிடும். 4 ஈக்குவல் டு 16, ஏ ஈக்குவல் வரும் 4. therefore the a வேல்யூ பண்ணிலே சப்ஸ்டிட்யூட் பண்ற ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ a = 4 ஈக்குவேஷன் 1, y ஸ்கொயர் = 4 into 4 x. 4 4 னா 16x. இதான் நமக்கு என்ன வரும்? the equation of the parabola. Okay, thank you student.